எய்ம்ஸ் மருத்துவமனை, நதிநீர் இணைப்பு, மெட்ரோ ரயில் விரிவாக்கம் இவைகளெல்லாம் இந்த மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறாதது பெரும் ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. நிதியமைச்சர் ஜெட்லி அவர்கள் சமர்ப்பித்திருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் 10 கொள்கைகள் அடங்கியிருக்கிறது என்று பெருமையோடு குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அந்த பெருமையோடு அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 10 கொள்கைகளில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய நிலை இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை வெளிப்படுத்துகிறது. அதேபோல் இந்த நாட்டினுடைய முதுகெலும்புகளாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் குறிப்பாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலைமை இன்றைக்கு அவர்களுக்கு உருவாகி இருக்கிறது. இதை நீதிமன்றங்களே சுட்டிக்காட்டி தங்களுடைய வருத்தத்தை அவ்வப்போது வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கையில் அவர்களுடைய கடனை கூட தள்ளுபடி செய்ய முடியாத நிலையில அந்த அறிவிப்பு இடம்பெறாதது உள்ளபடிய வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் அதிக மகளிரை ஈடுபடுத்துவது கடந்த ஆண்டை விட 10,000 கோடி ரூபாய் அதிகமான அளவிற்கு ஒதுக்கீடு செய்திருப்பது உள்ளபடிய வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றாக நான் கருதுகிறேன். 50,000 கிராம பஞ்சாயத்துக்களை வறுமை கோட்டிலிருந்து மேலே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை ஈடுபட இருப்பது உள்ளபடிய பாராட்டுக்குரிய ஒன்று. அது மட்டுமல்ல, அரசியல் கட்சிகள் நிதி பெறுவதில் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரப்போகிறோம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதையும் நான் வரவேற்கிறேன். ஆகவே ஒட்டுமொத்தமாக மத்திய நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரையில் மாற்றமும் ஏமாற்றமும் கலந்திருக்கக்கூடிய வகையில்தான் அமைந்திருக்கிறது என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.